வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ லக்ஷ்மி குபேர பூஜை நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் தான் இது. ஸோ எவ்ரி ஃப்ரைடே முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் வந்து நான் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறது வழக்கம். ஒரு வேளை சம்டைம்ஸ் முடியாத நாட்களில் சாட்டர்டே வந்து மார்னிங் எழுந்து பண்ணுவேன். ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளால் செய்ய முடியாத நாட்களில் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிலாம் பண்ணுறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் இல்லை எப்போ என்னால் பண்ண முடியுமோ அப்போ எல்லாமே வந்து மேக்ஸிமம் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறது என்னோடய வழக்கம். ஸோ இன்றைக்கி நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். லக்ஷ்மி குபேர பூஜை எனக்கு எப்படி சொல்லி கொடுக்கப்பட்டுச்சோ அப்படி தான் நான் வந்து இதை பண்ணுறேன். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க, இல்லை ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்க முன்னோர்கள் அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ எனக்கு என்ன சார்ந்தவங்க எனக்கு சொல்லி கொடுத்த என்னோடய பெரியவங்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் மேபி சில நிறைகள் குறைகள் இருக்கலாம். ஏதாவது மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் வந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு நான் இங்கே துபாயில் இருக்கிறதுனால சில டைம் வந்து பூ கிடைக்கும், சில டைம் பூ கிடைக்காது, இல்லை சில டைம் வந்து சில விஷயங்கள் சில பூஜை பொருட்கள் கிடைக்காது. ஸோ எனக்கு என்ன அவைலபிலிட்டி இருக்கோ, எனக்கு என்ன வாங்க முடியுமோ அதை வச்சு நான் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்துட்டு என்னால் நெய்வேத்தியம் எதுவும் செய்ய முடியல அப்படின்னா ஃப்ரூட்ஸ் மட்டுமே வச்சு கூட நான் வந்து பூஜை பண்ணியிருக்கேன். பூஜை பண்ணுறது கடவுள் ஒருத்தர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதுலாம் $1,000,000 கொஸ்டின்ஸ். ஸோ எனக்குமே வந்துட்டு நான் பூஜை பண்ணுறது, நான் வந்து சாமி கும்பிட்றது என்னோட ஒரு மன திருப்திக்காக, என்னோட ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்காகவும், அண்ட் வந்து வீட்டில் சாமி கும்பிடும்போது நமக்கு அந்த ஒரு டிவைன் ஃபீல் இருக்கும் இல்லையா, அது ஒரு மாதிரி நல்லா வைப் கொடுக்கும். ஸோ அதுக்காகவும் பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு பிலீவ் உண்டு, பட் ரொம்ப ஃப்ரைடே வந்துட்டு நாங்கள் இதை சாப்பிடவே மாட்டோம், நாங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக எல்லாமே ஃபாலோ பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. எங்களால் என்ன எப்போ முடியுமோ அது எங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமுமே வந்து நாங்கள் பண்ணுறது வழக்கம். ஸோ இன்றைக்கி நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு மட்டுமே தான் நான் வந்து இந்த பூஜை பண்ணுறேன். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் துபாயில் இருக்கிறதுனால இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்த என்னால் ஒதுக்க முடியாது. ஸோ இருக்கிற இடத்துல இருக்கிற பொருளை வச்சு என்னால் என்ன நல்லபடியாக பூஜை பண்ண முடியுமோ அதுதான் நான் எப்போவுமே ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இது வந்து என் பொண்ணோட ஸ்டடி டேபிள். ஸோ இந்த டேபிளில் தான் நான் வந்து எப்போவுமே விளக்கேற்றி பூஜை பண்ணி, அதாவது இந்த லக்ஷ்மி குபேர பூஜை வந்து நான் மோஸ்ட்லி இந்த டேபிளில் வச்சு தான் பண்ணுவேன். ஏன்னா என்னோடய பூஜை ரூம் வந்து ரொம்ப குட்டியான ஒரு ஷெல்ஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் என்னால் இது எல்லாமே பண்ண முடியாது. அண்ட் சாக் பீஸ் வச்சு மட்டும்தான் நான் இதில் ட்ரா பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நான் கோலப்பொடி வச்சு நான் வந்து இந்த கோலம் போடவோ நம்பர்ஸ் போடவோ செஞ்சேன் அப்படின்னா அது வந்து
அப்படியே ஓடிடும். அது ப்ராப்பரா அதில ஸ்டிக் ஆகி நிக்காது. ஸோ கோலப்பொடிய விட எனக்கு சாக் பீஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது அப்படியே ரொம்ப நேரம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சாக் பீஸ் யூஸ் பண்றேன். அண்ட் ஆப்வியஸ்லி நாங்க இங்க இருக்கனால, இங்க உள்ள ஒரு 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 கிராம்ஸ் இருக்கு இல்லையா? அத வச்சு தான் நான் வந்து சாமி கும்பிடுறேன். அ இந்தியன் மணியும் இருக்கு. சரி ஓகே நம்ம இங்க தானே இருக்கோம் அப்படிங்கிறதுனால, இங்க உள்ள அந்த 1 திரம்ஸ் வச்சு தான் நான் வந்து சாமி கும்பிடுறேன். அண்ட் இந்த கோலம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கோலம் தான். ரொம்ப அப்படி கஷ்டம்லாம் எதுவுமே இல்ல. இது வந்து ஒரு லக்ஷ்மி அ கோலம்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி, எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன என்னோட நாலேட்ஜுக்கு என்னென்ன தெரியுமோ அத வச்சு மட்டும் தான் நான் பண்றேன். மேபி சில பேர் இத விட பெஸ்ட்டா, சூப்பரா கூட பண்ணுவீங்க. பட் என்னோட எனக்கு இருக்கிற பொருள், எனக்கு கிடைக்கிற பொருள், எனக்கு எனக்கு தெரிஞ்ச அ எனக்கு சொல்லிக் குடுத்தது, அப்புறம் இது எல்லாத்தையும் வச்சு தான் நான் பூஜை பண்றேன். மேபி இதில ஏதாச்சும் அ குறைகள் இருந்ததுன்னா எனக்கும் சொல்லுங்க. நான் வந்து மாத்திக்கிறேன். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குட்டி கோலம். ஏன்னா இருக்கிற இடமே ரொம்ப குட்டி. ஆனா எனக்கு கோலம் போட தெரியும். பட் எனக்கு அம் கோலம் போடுறது வந்து நம்ம கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் இருந்தா தான் நல்லா அழகா போட முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஏதாவது இருக்கிற குட்டி ஸ்பேஸ்ல எவ்வளோ அழகா கோலம் போட முடியுமோ, அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சத பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இந்த கோலம் எஸ்பெஷலி என் அம்மா வந்து அடிக்கடி எங்க வீட்ல வந்து வாசல்ல வரையிற கோலம் இது. ஸோ ஆம் எது மறந்தாலும் இந்த கோலம் மட்டும் எனக்கு மறக்கவே மறக்காது. அவ்ளோ ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த கோலமும் வரைஞ்சுக்கிறேன்.
ஒவ்வொருத்தங்களும் பூஜை பண்ணும்போது ஒவ்வொரு மாதிரி 108 போற்றியை வந்து சொல்லுவாங்க. சில பேர் ரெக்கார்டட் வாய்ஸ் போட்டிருப்பாங்க. சில பேர் வந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு போற்றி சொல்லுவாங்க. நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு பிரிண்ட் அவுட் பார்த்து மட்டும்தான் நான் மோஸ்ட்லி போற்றி சொல்கிறது வழக்கம். அண்ட் நான் முடிஞ்ச வரைக்கும் நெய்வேத்தியம் ஏதாவது ஒரு சிறுதானியம் வச்சு பண்ணணும்னு நினப்பேன். ஸோ வரகு, சாமை, குதிரைவாலி ஏதோ ஒரு திணை வச்சு நான் வந்து ஏதாவது பொங்கலோ ஏதோ ஒன்று பண்ணுவேன். ஸோ நான் இன்றைக்கு வரகரிசி வச்சு சர்க்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லா டைமுமே வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு ஏதாவது குக் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கிடைக்கிற முடிஞ்ச நாட்கள் நான் வந்து ஏதாவது நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவேன். அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு சாமி கும்பிடுறது வழக்கம் என்னோடது. ஸோ லக்ஷ்மிக்கான மந்திரங்கள் சொல்லும்போது பூ போட்டு நான் சாமி கும்பிடுவேன். அண்ட் குபேரருக்கான போற்றி சொல்லும்போது காயின் போட்டு தான் வந்து சாமி கும்பிடுவேன். ஸோ என்கிட்ட 108 காயின்ஸ் இருக்குது. அது வந்து கோல்டு காயின் கிடையாது, பார்க்குறதுக்கு கோல்டு காயின் மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் லக்ஷ்மி அம்மனோட அந்த பிக்சர் போட்டிருப்பாங்க, அண்ட் இன்னொரு பக்கம் வந்து குபேரரோட ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. ஸோ அந்த காயின் வச்சு தான் வந்து நான் குபேரருக்கான பூஜை வந்து பண்ணுவேன். ஸோ லக்ஷ்மி அம்மனுக்கான 108 போற்றியும் குபேரருக்கான 108 போற்றியும் முடிஞ்சிச்சு. ஸோ 2 பேருக்குமான பூஜை முடிச்சதுக்கப்புறமா வீட்டில் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தீபாராதனை காமிச்சு இந்த பூஜையை முடிச்சாச்சு. ஸோ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, விளக்க பூ வச்சு தான் அமுத்தி குளிர வைக்கணும். ஸோ அது மாதிரி தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இது வந்து என் பையனோட டெய்லி ட்ரெஸ்ஸஸ் வைக்கிற ஒரு பாக்ஸ் பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம் மாற்றிட்டு புதுசாக வாங்கி அவனோட ட்ரெஸ்ஸஸ்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதோட எலாபரேட்டட் வீடியோ நெக்ஸ்ட் இனி வரக்கூடிய வீடியோஸில் இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருப்பேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.